பி. ரத்தினம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த வழக்கில் செக்ஷன் 309 ஐபிசியா அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதில் ஆர்டிகல் 21 பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 21 எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தா, ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியை பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 21 ஒரு மனிதன் வாழ்வதற்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறத ஆர்டிகல் 21 சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆர்டிகல் 21 எப்படி 309க்கு அகென்ஸ்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 309 என்ன அப்படின்னு பார்த்தா அட்டெம்ப்ட் டு சூசைடு. இப்போ சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லப்படுது. இது சூசைட் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா 309 ஐபிசி பிரகாரம் ஒரு தண்டனைக்குரிய ஒரு செயலாக சொல்லப்படுது. இங்கே ஆர்டிகல் 21 பற்றி டிஸ்கஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு எப்படி வாழ்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்கோ அதே போல் வாழாமல் இருக்கிறதுக்கான உரிமையும் உண்டு அப்படிங்கிறத இந்த வழக்கில் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இன்க்ளூட் த ரைட் டு ரிமைனிங் சைலண்ட்டு. எப்படி எனக்கு பேசுகிறதுக்கான ஒரு உரிமை கொடுத்துருக்காங்களோ அதில் நான் அமைதியாக இருக்கவும் ஒரு உரிமை இருக்குது. அதே மாதிரி தான் த ரைட் டு லிவ் இன்க்ளூட் த ரைட் நாட் லிவ். நான் வாழ்வுரிமை வாழாமல் இருக்க உரிமையும் அதில் உள்ளடக்கும். அப்போ ஆர்டிகல் 21 வாழ்வுரிமையை பற்றி சொல்லுது. அந்த வாழ்வுரிமையில் எனக்கு எப்படி வாழ்கிறதுக்கான உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் வாழாமல் இருக்கிறதுக்கான உரிமையும் உள்ளடக்கப்படும் அப்படின்னு சொன்ன வழக்கு தான் இந்த வழக்கு. இதில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஐபிசி 309 அன்கான்ஸ்டியூஷனல். இது கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஆர்டிகல் 21 இது எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி பி. ரத்தினம் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் சொல்லப்பட்டிருக்கும்.